ஹலோ செல்ல குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இது ஒரு ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட். இவங்க இதை கேட்டு என்கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு. நான் எதுவுமே போடலை, ஏன்னா எஃப்எஃப் நான் கையில் எடுத்தனால நான் எதுவுமே போடலை. சாரி சாரி சாரிடா. நீ ரெக்வெஸ்ட் கேட்டு எனக்கு தெரிஞ்சு 3 வீக்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நீ ரெக்வெஸ்ட் கேட்டு இப்போ தான் நான் போடுறேனே. ஏன்னா நான் எஃப்எஃப் கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் எதுவுமே போடுறதில்ல. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட ஐடி நேம் @மித்ரா. ஐ எம் ரியலி சாரிடா. சாரி ஃபார் திஸ் டிலே. நான் இனி இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன். நீ என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்த, இந்த மாதிரி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்த. உங்களுக்கு முடிஞ்சால் டைம் இருந்தால் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் நாளைக்கே போடுறேன்னு. ஆனால் நான் எஃப்எஃப் கையில் எடுத்தனால என்னால் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒன் ஷாட் எதுவுமே நான் போடுறதே இல்லை. எஃப்எஃப்குள்ளேயே மூழ்கிட்டேன். இந்த ஒன் ஷாட் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எஃப்எஃப் தான் ஆரம்பிக்க போகிறேன். இதுதான் நான் ஒன் ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, நம்ம டேரெக்டாக இந்த ஒரு ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஜேகே தான் காட்டுறாங்க. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கா? டேய் ஜேகே, என்னடா உனக்கு வேணும்? டேய் அந்த பொண்ணை பாரேன், வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்குது. டேய் வலியுதுடா, தொடடா அப்படின்னு தான் வம்புழுத்துட்ருக்காரு. இப்போ ஜேகே தான், ஏய் அமைதியாக ஏறிட்டே, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் 32 பல்லு தெரியுது. இதுட்டே பார்த்துட்டு 10க்கு 2. என்னது 10க்கு 2? டேய் அந்த பொண்ணு பாடுறா எவ்வளோ அழகாக இருக்கு. அந்த பொண்ணுக்கு 10க்கு 2 கொடுக்குற பத்தியா? நல்லா 10க்கு 10 கொடுப்பேன்டா. பொறுக்கி வாயை மூடிட்டு போ. நீங்கள் மட்டும் பொறுக்கில்ல பாருங்கட்டே அப்படின்னு ஜேகே தான் வம்பளுத்துட்ருக்காரு. என்ன காவா, 3rd பர்சன்ஸ் பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசாதுன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஐயோ சாரிட்டே, ஏதோ மிஸ்டேக்காக வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. சரி ரைட்டு நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஜேகேவும் வர பண்ணுங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ தான், டேய் வடிதுடா, தோடடா, டேய் இதெல்லாம் அனுபவிக்கணும்டா. நீயும் பொறுக்கிதான் சரியா? நீ எல்லாம் இப்படி பேசவே கூடாது. நம்மளாம் டிகிரி டோஸ்ட்டு, ஒன்றுக்குள்ள ஒன்றுடா. என்னது ஒன்றுக்குள்ள ஒன்றா? நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்லி வாயை மூடலை. அங்கே நிஷான்னு ஒரு பொண்ணு வரா. நிஷா அப்படின்னு சொல்லிட்டு டேக்க 32 பல்லு தெரியுது. இது ஜேகே பார்த்துட்டு, பா ஒருத்தனுக்கு வலியுதுப்பா வலியுது, ஐயோ கடவுளே இதெல்லாம் பார்க்குற கொடுமை நம்மளுக்கு அப்படின்னு ஜேகே தான் தலைப்பால அடிச்சுக்கிறாரு. இதுட்டே பார்த்துட்டு, டே வாயா மூடிட்டு அங்கே போய் பாரு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட. இப்போ ஜேகேவும் சேர்றா போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு ஜேகேவும். இப்போ ஜேகே தான் அப்படியே உட்காந்துருக்காரு டெஸ்கில். இப்போ தான், என்னடா எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருப்ப பொறுக்கி மாதிரி, இப்போ என்ன கிளாஸ் ரூமில் வாழை சுருட்டி உட்காந்துருக்க? டே அமைதியா இருட்டே. நீ டென்ஷனில் இருக்கேன், என்னடா ஆச்சு? நாளைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும், நான் எதுவுமே பண்ணல. நான் பண்ணிட்டே வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணோன்னு சொல்லிக்கலாம். நீ வேறு டீம், நான் வேறு டீம்டா. சரி உன் டீம்மேட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அங்கே பாரு அப்படின்னு சொல்ல. அங்கே பார்த்தா 4 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு, அப்போ நீ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண மாதிரி தான் அப்படின்னு சொல்ல. ப்ராஜெக்டோட லீடரே நான் தான்டா. என்னது நீயா? என்னடா பொறுக்கே போய் லீடராக போட்டிருக்காங்க. ஏதாவது வழி சொல்லடா அப்படின்னு ஜேகே தான் கேட்டுட்ருக்காரு. இது பார்த்துட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜேகேவும் சேர்ந்து தான் ஒர்க் பார்க்குறாங்க. என்ன தான் டீம்மேட்டுக்காகவும் ஒர்க் பார்க்கலனாலும் அவருக்கு மார்க் வேணும், அதுக்காக ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. இப்போ டேவும், ஜேகே எல்லாத்தையும் முடிச்சாச்சு. தேங்க்யூ நீ இல்லைன்னா இதெல்லாம் பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு ஜேகே தான் சொல்லிட்டு இருக்க. டே அளக்காதடா காதில் வாங்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கரெக்டாக அங்கே ஜேகே அப்படின்னு ஒரு வாய்ஸ் இது கேட்டோன்னே, என்ன அவன் வந்துட்டாளாம். அச்சோ டே என்னை காப்பாத்துடா. யாரா? அந்த பொண்ணுடா.
எந்த பொண்ணுடா? நீ ஒரு பொண்ண வச்சிருந்தா பரவால்ல. ஓராயிரம் பொண்ணுங்கள லிங்க் பண்ணி வச்சிருக்க. டேய் ப்ளீஸ்டா என்னைய காப்பாத்துடா. டேய் யார்றா அது? டேய் காப்பாத்துடா. டேய் பைத்தியம் யாருன்னு கேட்டேன். அது அது வந்து அப்படின்னு சொல்லி வாய மூடல. அங்க அபி வந்து நிக்கிறான். இத பார்த்துட்டு, "ஓ! அபி நீயா? ஆ ஆமாண்டி. ஆ நீ எப்படி இருக்க? ஆ நான் நல்லா தான் இருக்கேன். நீ யார தேடி வந்த?" "ஆ நான் நான் ஜேகே மாமாவ தேடி வந்தேன்." "ஓ! ஜேகே மாமாவ தேடி வந்தீங்களா? அவங்க இங்க இல்லையே." "ஆ என்ன? இல்லையா? ஆனா இங்க இருந்த மாரி தானே தெரிஞ்சுது. ஜேகே மாமா அப்படின்னு அபிதான் கூப்பிட்டேன். இப்ப ஜேகே தான். ஐயையோ! நான் இங்க இல்ல அப்படின்னு வந்து சத்தம் போட, அ ஜேகே மாமா என்ன மாமா விளையாடுறீங்களா? கொஞ்சம் எந்திரிங்க மாமா. உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்ல, இப்ப ஜேகேவும் வசமா மாட்டிக்கிட்டாரு. இப்ப டேதான், ஐயோ கடவுளே! எதுக்குடா வெளிய வந்த? நான் இல்ல அப்படின்னு சொன்னேன். பைத்தியம் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு டேதான் தலையிலே அடிச்சுக்கிறாரு. இப்ப இது ஜேகே பார்த்துட்டு, "சாரி டே. என்கிட்ட சாரி சொல்லிரணும். அங்க பாரு ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னு சொல்லி, "அ ஜேகே" அப்படின்னு வழிஞ்சிட்டு வர அபி. இத பார்த்துட்டு, அ அது அபி கொஞ்சம் தள்ளி நின்னு பேசேன். "அ அதெல்லாம் முடியாது ஜேகே மாமா. உங்க மேல எனக்கு லவ் ஃபீல் தான் இருக்கு. அது நான் உன்கிட்ட சொன்னா உனக்கு புரியவே புரியாதா?" ஐயோ கடவுளே! என்னை இங்கேருந்து காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜேகே தான் அப்படியே தலை மேல துண்டு போடாத குறை தான். அப்படியே உட்கார்ந்தே இருக்கேன். டேய் அங்கிட்டேருந்து சிரிக்கிறாரு. "இது உனக்கு தேவைதான், இது உனக்கு தேவைதான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிக்கிறாரு. இது ஜேகே பார்த்துட்டு, "உனக்கும் ஒரு இந்த மாரி நிலைமை வரும்டா" அப்படின்னு சொல்ல, இப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நிஷா வரா. நிஷா வந்துட்டு, "அடே" அப்படின்னு கூப்பிட, ஐய்யய்யோ! போச்சு போச்சு. ஐயோ! வந்துட்டாளே! அப்படின்னு டே தான் மனசுக்குள்ள நெனச்சிட்டு இருக்காரு. இப்ப நிஷா தான், டே உன்னைய சார் கூப்பிட்டாரு." "என்னது சாரா? நான் தா வரேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு டே அங்கேருந்து புக்ஸ்லாம் எடுத்துட்டு போறாரு. இத பார்த்துட்டு, ஐயோ! எஸ்கேப் ஆயிட்டான். என்னைய விட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு ஜேக்கு தான் புலம்புறாரு. இப்ப அங்க அபி தான், மாமா என்னைய பார்த்து பேசுங்க. அவன எதுக்கு நீங்க பார்க்குறீங்க?" ஐயோ! அபி என்னைய விட்ரு அபி அப்படின்னு. ஜேகே அழுகாத குறை தான். ஆனா அபி விட்ற பாடு இல்ல. ஜேகேவ பிடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த சைடு காமிச்சோன்னா டே தான், சொல்லுங்க சார். ஆ உங்க அப்பா கூப்பிட்டாரு. நீ இப்பயே உடனே இமிடியேட்டா வீட்டுக்கு போவியா?" "ஆ ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி அப்படியே கிளாஸ் ரூம் வராரு. ஒரு மாரி டிப்ரெஷனா வராரு. இது ஜேகே லைட்டா நோட் பண்றாரு. "டேய் என்னடா ஆச்சு? பிரின்சிபல் என்னடா சொன்னாரு?" "அது வந்து வீட்ல கூப்பிட்டுருக்காங்க." "என்னது வீட்ல கூப்பிட்டுருக்காங்களா? எதுக்கு?" "எனக்கு தெரியல ஜேகே. நான் வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி வீட்டுக்கு போகலான்னு பார்க்க, நானும் வரேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கூட போறாரு. இப்ப டேக்கு 2 பேரும் இப்ப டேவோட வீட்ல இருக்கா. இப்ப டே தான், "என்னப்பா? எதுக்குப்பா என்ன கூப்பிட்டீங்க? காலேஜ்ல இருக்கேன்னு தெரியும்ல. அது உனக்கு அலைன்ஸ் பார்த்துருக்கோம்." "என்னது அலைன்ஸா? எனக்கா?" அப்படின்னு டே தான் திருன்னு முழிச்சிட்ருக்காரு. இப்ப ஜேகே தான், "என்னது இந்த பொறுக்கிக்கு அலைன்ஸா? ஐயையோ! இந்த பையனுக்கு தயவு செஞ்சு ஒரு பொண்ண மட்டும் குடுத்துறாதீங்க." அது வந்து ஜேகே நீ எப்போ வந்த?" நான் இப்ப தான் வந்தேன் அப்பா." சரிப்பா நீங்க வந்து உட்காரு. உனக்கு டீ, காஃபி ஏதாவது வேணுமா?" "என்னப்பா சொல்றீங்க? ஏதாவது வேணுமாப்பா?" "அ எனக்கு டீ டீ அப்பா." சரி." "அடியே எங்க இருக்கா? சொல்லுங்க." "ஆ டீ போடு ஜேகே வந்திருக்கான்." சரி." அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா அங்கேருந்து கத்த, இப்ப டே தான், "என்ன நடக்குதுப்பா இங்க? உள்ள போய் ரெடி ஆகட்டு போ."
அப்படின்னு சொல்ல, இப்போ டேவோட அப்பா ஜேகே பக்கத்தில் உட்காந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு. ஜேகேவோ சரி 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 சரின்னு தலையை மட்டும் ஆட்டிகிட்டு இருக்கா. ஜேகேக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கொஞ்சம் புரியல ஒன்றும். இப்போ ஜேகே தான், அப்பா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதுவாப்பா, உனக்கும் டேக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு. என்னது மேரேஜா? பா விளையாடுறீங்களா? நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவனுக்கு புரியுமா அவஸ்து? கேட்டு சொல்லுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே பாருப்பா, நீங்கள் 2 பேரும் நல்லா பேரு, நல்லா தான் இருக்கீங்க. உங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு டேவோட அப்பா பேச, இப்போ ஜேகே தான், இது என் அப்பாவுக்கு தெரியும்ப்பா, அவர்கிட்ட சொல்லியாச்சு. சரிப்பா, ஆனால் டேக்கு இதுக்கு ஓகேவான்னு மட்டும் கேட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. எப்படி டக்குன்னு மேரேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் திணறிக்கிட்டு இருக்கா. இது டே லைட்டாக கேட்டுட்டு, என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஜேகே என்னோட ஃப்ரெண்ட். அவன் வந்து எனக்கு லைஃப் பார்ட்னரா? சான்ஸே இல்லை. அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். தயவு செஞ்சு இவனை மட்டும் எனக்கு வந்து லைஃப் பார்ட்னரை மட்டும் அனுப்பிச்சி வைக்காதீங்க. டீ டீ சொல்கிறத கேட்டுட்டே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஏதோ சொல்ல வராரு. பட் டே தான், நிறுத்து ஜேகே, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், இது செட் ஆகாது, நம்மளுக்குள்ள இந்த மாதிரி செட் ஆகாது அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகே தான், டே கோவப்படாத, கொஞ்சம் நான் என்ன சொல்கிறேன்னு கேளுட்டே அப்படின்னு சொல்ல, தயவு செஞ்சு இங்கேருந்து போ ஜேகே, என்னை டென்ஷன் ஆக்காதா அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகேவும் அங்கேருந்து போகிறாரு. இப்போ டே தான், என்னப்பா நடக்குதுங்க? நானும் ஜேகேவும் ஃப்ரெண்ட்ஸுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மேரேஜுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்களே ஃபோர்ஸ் பண்ணி வச்சாலும் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு டே ஒத்த காலில் நிற்கிறாரு. இது டேவோட அப்பா பார்த்துட்டு, இல்லை நீ ஜேகேவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், உனக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்ல, இப்படியே அவங்க டேஸ் வந்து போகுது. ஜேகேவும் டேவும் சுத்தமாக பேசிக்கிறதே இல்லை. முதல்ல இருந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட பேசிக்கல, ஏதோ தேர்ட் பர்சன் கிட்ட பேசுகிற மாதிரி, ஹாய் ஹலோ சாப்பிட்டீங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேசுகிறதே இல்லை. அப்படியே கனெக்ஷன் வந்து கட் ஆகுது. இது ஜேகேக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஏன்ட்டே இப்படிலாம் பண்ணுறான்னு சுத்தமாக புரியல. ஜேகே வாலண்டரியாக போய் பேசலான்னு நினைக்கிறாரு. பட் ஜேகே வந்து ஓகே வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் விட்டு வைக்கிறாரு. டே வந்து அதுக்கு கூட ட்ரை பண்ணலை. சரி போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரு. இப்போ ஜேகே தான், அது டே உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை ஜேகே, தயவு செஞ்சு இங்கே வந்து போயிரு அப்படின்னு டே ரொம்ப கோவமாக இருக்காரு. இது ஜேகே பார்த்துட்டு, டே நீ என் மேலே கோவமாக இருக்கேன்னு எனக்கு புரியுது, நான் இதுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு ரீசனாச்சு கேளுட்டே, அந்த ரீசன்லாம் எனக்கு தேவையே இல்லை சரியா அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகேவும் சரி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. இப்படியே கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ மேரேஜ் டேட்டு தான் காட்டுறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே நிற்கிறாரு. இப்போ டேவும் அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ சர்ச் ஃபாதர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு ரிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்கும் அழகா க்யூட்டாக அங்கே மேரேஜ் நடக்குது. ஆனால் டேக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்க. ஆனால் ஜேகேக்கு டே மேலே லைட்டாக ஒரு ஃபீல் இருக்குது. டேவை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஃபீல் இருக்குது. இப்போ ஜேகே தான் டேவை பார்த்து, டே போகலாமா? இங்கேருந்து போ ஜேகே, உன் முகத்தை பார்க்கறது கூட எனக்கு விருப்பாகுது, தயவு செஞ்சு இங்கேருந்து போறியா? டே நான் சொல்கிறத கொஞ்சமாவது இப்போயாவது கேட்கல அப்படின்னு சொல்ல, உன் எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு எதுவும் தேவையில்லை ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்துட்டு ரொம்ப காண்டா ரொம்ப டென்ஷனாக அங்கேருந்து போகிறாரு. அப்படியே போயிட்டு ரூமில் அடைச்சிட்டு அப்படி வந்து ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. அவருக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. லைட்டை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோ டார்க் ரூமில் உட்காந்துருக்காரு. இப்போ ஜேகே தான், டே டே கதவை தர டே அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன வேணும் ஜேகே? நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா உன் கூட இருக்கணும்னு என்ன அவசியமா? டே
வார்த்தையை அளந்து பேசு சரியா? வார்த்தையை கொட்டிடலாம், ஆனால் அள்ள முடியாது. ஜேகே இங்கேருந்து போ. உன் முகத்தை பார்க்கறதுக்கு கூட எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. தயவு செஞ்சு இங்கேருந்து போறியா? இங்கே பாருடே, நான் சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சப்பனு ஜேகே கன்னத்துல அறையா. இப்போ கேட்குதா? இப்போ எதுக்கு என்னை அடைச்சா? நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, இங்கேருந்து போ, ஃபேஸை பார்க்கறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கல. எதுக்கு மறுபடியும் என்கிட்டயே வர? நான் தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல. சுத்தமாக உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கவே இல்லை. தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகேக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. அங்கேருந்து போகிறாரு. போயிட்டு அப்படியே லைட்டாக அழுகிறாரு. அவரால் தாங்க முடியல. ஏன்னா டே மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அவரால் சுத்தமாக தாங்கவும் முடியல. இப்போ ஜேகே தான், டே என் நிலைமை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு கத்தியை எடுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு போக, இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு, டே ஜேகே என்னடா பண்ணிகிட்டு இருக்கா? பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். இதை கேட்டுட்டு, ஜிமினா, ஆமாம் நான் தான். என்னடா பண்ணிகிட்டு இருக்கா? கத்தியை கீழே போடு ஜேகே அப்படின்னு அங்கேருந்து கத்துறாரு. இப்போ ஜேகே தான் பார்த்துட்டு, நான் போட மாட்டேன் ஜிவனா, எதுக்கு நான் இங்கே வாழணும்? என்னோட லவ் அவனுக்கு புரியவே புரியாதுல்ல. இங்கே பாரு ஜேகே, கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இருறா. நீ அவனோட ஃப்ரெண்டு. இப்போ டக்குன்னு மேரேஜ் ஆகிட்டு நீ அவரோட ஹஸ்பண்டு சொல்லும் போது எப்படிடா இருக்கும் உனக்கு? அதை அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்ச நாள் குடுறா. அதுக்கு எவ்வளோ மந்த் ஜிவனா? எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 months ஆச்சுடா. நாங்கள் சரியாக கூட பேசிக்கிறதே இல்லை. நான் சமைப்பேன், அவன் சாப்பிடுவான், இங்கேருந்து கிளம்பிட்டு போய்கிட்டே இருப்பான். சாப்பாடு நல்லா இருந்ததுன்னு கூட சொல்ல மாட்டான், எதுவுமே சொல்ல மாட்டான். ஏன்னா இப்படி பண்ணுறான்னு தெரில. சரி ஜேகே, நான் கேட்குறதுக்கு ஒரு பதில் சொல்லு. நீ அவனை லவ் பண்ணுறியா? ஆமாம் ஜிமனா, நான் அவனை லவ் பண்ணுறேன்டா. ஆனால் எனக்கு அது வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தான் தெரியாது ஜிமனா. சரி ஜேகே, உனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியலனா எதுக்குடா? இங்கே பாரு ஜிமனா, நான் அவனை லவ் பண்ணுறேன்னா பண்ணுறான். ஆனால் நான் அதை வெளியே காட்டிக்க மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்ல. இப்போ அங்கேருந்து டே வராரு. ஜேகே என்னட்டே, இந்தா என்னது இது? டிவோர்ஸ் நோட்டீஸ், சைன் பண்ண முடியாது, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்ல. இப்போ டேவும், சைன் பண்ணுறியா இல்லை நான் ஏதாவது பண்ணிக்கவா? என்ன டே, பிளாக்மெயிலா அப்படின்னே வச்சுக்கோ ஜேகே. உன் கூட வாழ எனக்கு துள்ளி கூட இஷ்டம் கிடையாது. நீனா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல. ஜேகே உனக்கு அன்னத்துல ஒன்று விட்டுட்ட. என்ன டே? நானும் சரி பொறுமையாக போகலான்னு பார்த்தா ஓவராக பண்ணிகிட்ருக்கா. அமைதியாக இருக்க, இங்கே இருக்கிறா. வெளியே போன என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட்காஃப் எடுத்து அப்படியே ஒரு ரூம்குள்ளே தள்ளி அப்படியே டேவை லாக் பண்ணுறாரு. ஜேகே விடு ஜேகே, என்னை விடு ஜேகே, உன்னை எங்கேயும் விட முடியாது, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகே கிளம்புறாரு. இதெல்லாம் டே பார்த்துட்டு, ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு அங்கேருந்து கத்துறாரு ரூம்லேருந்து. ஆனால் ஜேகே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அங்கேருந்து போகிறாரு. ஜேகே நீ பண்ணுறது தப்பு, நான் பண்ணுறது தான் கரெக்டு ஜிமனா, இவனுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட், கட்டக்கட்டம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போ ஜேகே தான் அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு டே பக்கத்தில் வைக்க, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலால் சாப்பாடு தள்ளி விட்றாரு. ஜேகேக்கு உச்ச தலையில் கோவம் ஏறுது. அப்படியே கழுத்தை நெரிக்கிறாரு ஜேகே தான். என்ன தைரியம் உனக்கு? சாப்பாடை கையில் தள்ளி விட்னா ஓகே, தின காலில் சாப்பாடு எவ்வளோ முக்கியம் உனக்கு தெரியுமா? அது என்ன நீ நினைக்கிற மாதிரி பொருள் நினச்சிட்டியா? அது தெய்வம் சரியா? சாப்பாடா கால்லலாம் மிதிக்கக்கூடாது சரியா? ஜேகே அப்படின்னு சொல்ல, போய மூட்டிட்டு அப்படின்னு
அப்படியே டென்ஷன் ஆகுது ஜேகேக்கு. அப்படியே ஜேகே வந்து டேவோட கழுத்தை பிடிச்சி அப்படி நெரிக்கிறாரு. இப்போ ஜிவனா தான் ஜேகே 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 இங்கே எந்த வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. ஜேகேக்கு ரொம்ப காண்டா இருக்குது டே மேலே. அப்படியே ரொம்ப கோவப்படுறாரு. டேவோட சில சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு ஜேகே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி அது மூலயமா அவரோட லவ் காட்டுறாரு. ஆனால் டேக்கு அது சுத்தமாக புரியல. இப்போ ஜேகே தான் ஒன் டே சரி டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஹேண்ட் கஃபை விளக்கி விட்டு இன்னைக்கு கொஞ்ச நாளாக இங்கே நாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடுறாரு. இப்போ டேவும் இதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடலாம் பார்க்க இப்போ ஜேகே தான் எங்கேயும் உன்னால் தப்பிச்சு ஓட முடியாது. சுற்றியும் நான் போலீஸ் பாடி கார்டு மாதிரி நிறைய பேரை வச்சுருக்கேன். என்ன பண்ணி வச்சுருக்க சிக்கே நீ இங்கேருந்து போகக்கூடாதுன்னு தான் டே இதெல்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன் சரியா சிக்கே. நான் அப்படி தான் பண்ணுவேன் அமைதியாக இங்கே இரு அப்படின்னு சொல்ல டேக்கும் வேறு வழியே தெரில. அவரும் இங்கே தான் இருக்கார். இப்போ ஜேகே தான் டே எனக்கு காஃபி அப்படின்னு சொல்ல இப்போ டேவும் சரி ஒரு காஃபி தானே அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுக்குறாரு. இப்போ ஜேகேவும் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வைக்க இப்போ அங்கே ஒரு கண்ணாடி கிளாஸு மேலேருந்து ஒரு மேடு வந்து டக்குன்னு தள்ளி விட இது ஜேகே வந்து கவனிச்சிட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் தள்ளி நிற்க வைக்கிறாரு. இது டே பார்த்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகே தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? ஒருத்தர் இங்கே நிற்கிறான்னு தெரியுதுல்ல என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கிளாஸ் எதுக்கு அங்கே வச்சிங்க? சாரி சார் கூட்டுறதுக்காக தான். இது ஏதாவது சொல்லிட போகிறேன் தயவு செஞ்சு நீங்கள் எது போங்க என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க அப்படின்னு சொல்ல சாரி சார். உங்கள் சாரியை நீங்களே வச்சுக்கோங்க. அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தது 2 பேரையும் தொலைச்சி கட்டியிருப்பான் கொலை பண்ணி போட்டிருப்பான். சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 மெய்டும் கிளம்புறாங்க. இதெல்லாம் டே பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா ஜேகே வந்து டே மேலே இருக்க லவ் இப்போ தான் டேக்கே புரியுது. ஜேகே சொல்லுடே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னது? நீ என்ன லவ் பண்ணுறியா? அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போ டே தான் அப்படியே ஜேகே கையை பிடிச்சிட்டு சொல்லு ஜேகே நீ என்னை லவ் பண்ணுறியா? ஆமாம் இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்ல இப்போ டே தான் ஆனால் ஜேகே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அப்படி இல்லை ஜேகே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. ஜேகே அப்படியே டேவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண இப்போ டேவும் விடு ஜேகே என்னை விடு அப்படின்னு சொல்ல ஒன்று விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டேவே மெல்ட் ஆகிட்டு அப்படியே பேக் கிஸ் பண்ணாங்க. 2 பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு சொல்லு இப்போ சொல்லு என் மேலே உனக்கு லவ்வே கிடையாதா? ஜேகே அது அது வந்து சொல்லிட்டே அது வந்து அப்படின்னு டே தான் திணறாரு. சரி உனக்கு கொஞ்ச நாள் டைம் தரேன். உனக்கு எப்போ ஃபீல் வருதோ அப்போ சொல்லு. சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அவங்களுக்குள்ளே 2 பேருக்குள்ள டேஸ் அப்படியே போகுது. டேவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. தன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜேகே தான் டே என்னாச்சு ஜேகே நம்ம வெளியே போகலாமா? எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்குது. சரி போகலாம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே போகிறாங்க. ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் தான் 2 பேரும் அழகாக க்யூட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே விளாண்டுட்டு அப்படியே வராங்க. இப்போ ஜேகே தான் டே சொல்லு ஜேகே அது நீ ஒரு இடத்துக்கு வரணும். எங்கே? வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு கண்ணில் துணி கட்டிட்டு அப்படியே நடந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு ஃப்ளவர் கார்டன் தான். அங்கே நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. இது டே பார்த்துட்டு என்னது ஜேகே? அது டே இது உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரோஸ் வந்து கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு ஜேகே டே உன் மேலே எப்போ எனக்கு லவ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை.
ஆனால் உன் மேலே எனக்கு நிறைய லவ் இருக்குது. ஐ லவ் யூ டே. ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு புரியுது நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து என்னை நீ ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் என்னை நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? ஜிகே அது வந்து சொல்லிட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கிறியா? ஓகே ஜேகே, ஐ லவ் யூ டூ ஜேகே. லவ் யூ டே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிற இப்படியே அவங்களோட 2 பேரோட லைஃப் ஹாப்பியாக போகுதுடா. ஓகே குட்டீஸ், இந்த ஒன் சாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த ஒன் சாட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரும். அண்டில் தென் ஸ்டே டியூன். பை.